மூன்றாவது தமிழ் சங்கம் இப்ப இருக்கக்கூடிய மதுரை. இதுல இருந்த புலவர்கள் சிறுமேதையார், சேந்தம்போகன், அறிவுடை யானார், பெருங்குன்றூர் கிழார், இளம் திருமாறன், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நக்கீரர், மொத்தம் 449 புலவர்கள் இருந்திருக்காங்க. 49 மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. முட திருமாறன் முதல் மன்னன், கடைசி மன்னன் உக்கிர பெருவழுதி. இது எல்லாம் 3 சங்கமும் இருந்த காலம். என்னுடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் ராகவ ஐயங்கார், என்பி சக்கரவர்த்தி, வி.ஆர். ராமச்சந்திர தீக்ஷிதர் இவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த சங்க காலத்தினுடைய அரசியல் நிலை, பாண்டியர்கள்ல மிகச் சிறந்த பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்னென்ன பட்டங்கள் கூட எப்படி அவங்கள அழைச்சாங்க. தென்பாண்டி, கோட்டம், கூடம், கார்கா, வெண்போலி, அருவா, சித்தநாடு, மலைநாடு, பொங்கல் நாடு, வேநாடு. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேரு அதுல சேரர்கள்ல மிக முக்கியமான அரசன் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் இவன் காலத்துலதான் சிலப்பதிகாரம் நிகழ்ந்ததாக சொல்றாங்க. இந்த சேரர்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியம் 18, களவழி 40, சிலப்பதிகாரம். இதெல்லாம் சேரர்களை பத்தி சொல்லுது. சேரர்கள்ல மிக முக்கியமான முதல் அரசன் யார சொல்றாங்க அப்படின்னா பெருஞ்சோற்று உடையான் சேரலாதன். அது ஏன் அவனுக்கு பெருஞ்சோற்று உடையான் சேரலாதன்னா பாண்டவர்கள் போர் நடத்தும் பொழுது அந்த பாண்டவர் படைக்கு சோறு கொடுத்தாராம். அவ்வளவு பெரிய படைக்கு சோறிட்டதுனால இவர் பெருஞ்சோற்று உடையார் சேரலாதன் அப்படின்னு அவருக்கு மகாபாரத போர்ல ஒரு கொடுத்ததாக சொல்றாங்க. இவர் தான் கரிகால் சோழனுக்கு சமகாலத்து அரசன். கரிகால் சோழனுக்கு சமகால அரசன். மிக முக்கியமான அரசர்ல சேரர்ல இன்னொரு ஆள் யாருன்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். அதிலே உங்களுக்கு இருக்கு, இமயமலையில போய் சேரக்கூடியான வில்லையும் அம்பையும் பொறிச்சிட்டு வந்ததாக பரிபாடல்ல சொல்றதுனால இவருக்கு இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு அடுத்து சோழர்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் பட்டினப்பாலை, பொருணர் ஆற்றுப்படை, பழமொழி, சிலப்பதிகாரம். இந்த சோழர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பட்டம் என்ன அப்படின்னா வளவன், செம்பியன், சென்னி, கிள்ளி. இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய பேரு வளவன், செம்பியன், சென்னி, கிள்ளி அப்படிங்கிறது இந்த சோழர்களுக்கான பட்டங்கள். இந்த சோழர்கள்ல மிகச்சிறந்த சங்ககால மன்னன் யாருன்னா கரிகால் சோழன். இவரை பத்தி அதிகமா சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழியில நிறைய சொல்றாங்க. இவருடைய தலைநகர் எது அப்படின்னா உறையூர். இவருடைய போர், அதாவது கோயில் வெண்ணி அப்படிங்கிற ஒரு நடத்தின போர்க்களத்தின் பெயரு தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. அதை பத்தி சொல்லியிருக்கிறது எதுன்னா அகநானூறு சொல்லியிருக்குது. புறநானூர்லயும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இவர் தான் கல்லணையை கட்டினார். அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேரு. கல்லணைன்றதை விட கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க, விசாரிக்கலாம். உறையூருக்கு அடுத்து இவருடைய தலைநகர் காவிரிப்பூம்பட்டினமும் இருந்திருக்கு இவருடைய காலத்துல. இவருடைய போர் வெற்றிகளை பத்தி முடத்தாம கன்னியார் அப்படிங்கிற புலவர் பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிற நூல்ல மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து பாண்டியர்கள். பாண்டியர்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் மகாபாரதத்திலையும் சொல்றாங்க, ராமாயணத்திலையும் சொல்றாங்க. சங்க இலக்கியமான இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிறதுலயும் பாண்டியர்களின் சிறப்பை பத்தி சொல்றாங்க. கல்வெட்டுல பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், மாங்குளம் கல்வெட்டுல சொல்றாங்க. இவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னவன், வலுதி, மாறன். இவங்களுடைய எம்பலம் என்ன அப்படின்னா பிஷ், மீன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாண்டியர்களையே மிக தொன்மையான அரசர் யாரு அப்படின்னா வடிவம்பலம் நின்ற பாண்டியன். வடிவம்பலம் நின்ற பாண்டியன் அவன் தான் பாண்டியர்களையே மிக தொன்மையானவன். அதுல மிக சிறந்த மன்னர்கள்ல முதல் யாரு அப்படின்னா பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறவரு. அவர் காலத்துலதான் இந்த வேல்விகுடி கல்வெட்டு வெளியிடப்பட்டது. வேல்விகுடி கல்வெட்டு இது பெரும்பாலும் அதை கேட்கிறாங்க. பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. இந்த பல்யாக சாலை அப்படின்னாலே உங்களுக்கு புரியும், ஆரியர்கள் சங்க காலத்திலே இருந்திருக்காங்க. பல யாகங்களை செய்வதற்கு அவங்க இந்த பாண்டிய மன்னன் அவங்களுக்கு வழிபட்டு இருக்காரு அப்படின்னு. அதற்கு அடுத்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், இரண்டாவது மிக சிறந்த மன்னன். ஆரியர்களை வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து போய் இமயமலையில மீன் கொடியை பொறிச்ச ஒரு மன்னன் யாருன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். ஆரியர்களை தோற்கடித்து வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே மிகச்சிறந்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா அலையாளங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஏன் அவருக்கு அப்படி சொல்றாங்கன்னா அலையாளங்கானம் அப்படிங்கிற இடத்துல சேரனும் மற்றும் ஒரு 5 வேளிர்குல மன்னர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு அலையாளங்கானம்ங்கிற இடத்துல இந்த நெடுஞ்செழியனை
படையெடுத்தாங்க. ஆனால் நெடுஞ்செழியன் அவங்களை எல்லாம் தோற்கடிச்சிட்டாரு. அதனால அவரை தலையாலங்கானத்தில் நடந்த செருனா போரை வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இத பத்தி எந்த இலக்கியம் சொல்லுது அப்படின்னா மதுரை காஞ்சில அதை பத்தி சொல்றாங்க. இது எல்லாம் சங்க காலத்தில் இருந்த மிகச்சிறந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள். அதுக்கடுத்து அவங்க காலத்தில் இருந்த குறுநில மன்னர்கள். இவங்களை நோட் பண்ணிக்கோங்க. இவங்களை பத்தி ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பொதியை மலையை ஆண்டவர் ஆய் அப்படிங்கிறவரு. இவரை பத்தி டாலமி சொல்றாரு. அதுக்கடுத்து குதிரை மலையை ஆண்டவர் யாரு அப்படின்னா அதியமான். இவரு சேரருக்கு கட்டுப்பட்டவர். பழனி மலை ஆண்டவர் பேகன். இவரும் சேரருக்கு கட்டுப்பட்டவர். ஓரி, அதுக்கடுத்து ஓரி, இவர் கொல்லிமலையை ஆண்டவர். அதுக்கடுத்து நல்லி, தோட்டி மலையினுடைய பகுதியை ஆண்டவர். காரி, மலநாடுங்கிற பகுதியை ஆட்சி பண்ணவர், சோழர்களுக்கு கட்டுப்பட்டவர். பாரி, பரம்பு மலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரான்மலை பகுதியை ஆட்சி பண்ணவர் பாரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரான்மலை மதுரை பக்கத்துல இருக்குல்ல அத. அதுக்கடுத்து நன்னன், இவர் சேரர்களுக்கு கட்டுப்பட்டவர். அதுக்கடுத்து இந்த சங்க காலத்து மன்னர்களுக்கு உறுதுணையாக இருந்த அமைப்புகள் 2. அதுல ஐம்பெருங்குழு, என்பேராயம் அப்படிங்கிறது. இத பத்தி MGS நாராயணன் அப்படிங்கிறவரு இத பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். இந்த ஐம்பெருங்குழுங்கிறது மன்னர், இளவரசர், முதல் மந்திரி, சீப்டின் அதாவது தளபதி, கருவூலகர். இவங்க 5 பேர் அடங்கியது ஐம்பெருங்குழு. என்பேராயம் அப்படிங்கிறது 8 பேர் அடங்கிய குழு. இந்த 2 அவைகள் தான் மன்னருக்கு அந்த காலத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுல யாரு? கணக்காளர், நிர்வாகி, எக்ஸிக்யூட்டிவ் அபிஷியல்ஸ், அதுக்கடுத்து ட்ரெஸரி அபிஷியல்ஸ், பேலஸ் கார்ட்ஸ், அரண்மனை காவலர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள், படையினுடைய தலைவர்கள், சீஃப் ஆஃப் த ஆர்மி, யானை படையினுடைய தலைவர், சீஃப் ஆஃப் தி எலபண்ட் ஃபோர்ஸ், குதிரைப்படையினுடைய தலைவர், சீஃப் ஆஃப் த கேவலரி. இந்த 8 பேர் அடங்குனது என்பேராயம். மன்னருக்கு தூதர்கள் இருந்தாங்க, அம்பாசடர்ஸ். அவங்களுக்கு பேரு தூதர்கள் அப்படின்னு பேரு. கிராம நிர்வாகம் 3 பேர்த்துக்கிட்டயுமே இருந்திருக்கு. அந்த கிராம நிர்வாகத்துக்கு மன்றம், பொதியில், அம்பலம், அவை அப்படின்னு இருந்திருக்குதுன்னு KA நீலகண்ட சாஸ்திரி என்றவர் சொல்றார். மன்னருடைய அந்தரங்க உதவியாளர்கள் அல்லது அந்தரங்க ஆலோசகர்கள், த சீக்ரெட் சர்வீசஸ், அதுல புரோகிதர்கள் இருந்திருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்த படைகள் எலிபன்றி அதாவது யானைப்படை, கேவல்ரி அதாவது குதிரைப்படை, சேரியட் தேர்ப்படை,
இன்ஃபான்ட்ரி காலாட்படை. கடைசியா த நேவி, பாண்டியர்கிட்டையும் சோழர்கிட்டையும் சேர மூடகத்திட்டையுமே நேவி இருந்திருக்கு. அதுக்கடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நிலப்பிரிவுகள் இருந்திருக்கு. நிலத்தின் அடிப்படையில தான் மக்கள் பிரிக்கப்பட்டிருந்தாங்களே ஒழிய த காஸ்ட் சிஸ்டம் நாட்டு பிரிவுகளின் சங்கம் பிரிவு. சங்க காலத்துல சமய பிரிவுகள் இல்லை. அப்புறம் சமூகத்தில் இருந்த மக்கள் யாரு அப்படின்னா பிராமணர்கள், வெள்ளாளர்கள், தேவர் த ஆர்டிசன்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட், வணிகர், ட்ரேடர்கள் இருந்திருக்காங்க, மறவர்கள் இருந்திருக்காங்க, பரதவர் அல்லது மீனவர் இருந்திருக்காங்க, வலையர்கள் இருந்திருக்காங்க, உப்பு விக்கிற உமணர்கள் இருந்திருக்காங்க, கொல்லர்கள் இருந்திருக்காங்க, ஜாதி வேறுபாடு இல்லை. இதெல்லாம் சங்க காலத்தினுடைய சமூக அமைப்பு, அவருடைய பொருளாதார நிலை, எக்கானமி பார்க்கணும்ல. பொற்கொள்ளர் இருந்திருக்காங்க, ரேடர்கள் இருந்திருக்காங்க, ஆர்னமெண்ட்ஸ் நிறைய செஞ்சிருக்காங்க, ட்ரெஸ் வீவர்ஸ் இருந்திருக்காங்க, ஃபுட் மேக்கர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா ஹோட்டல்ஸ் கிடையாது, ஹோட்டல்கள் இல்ல. ஆனால் அக்ரிகல்ச்சரிஸ்ட் நிறைய உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. சந்தை முறை இருந்துச்சு, ஆனா நாணய முறை இல்லை. நாணய முறை அப்படின்றத விட பார்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறை தான். பொருளுக்கு பொருள் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அது பார்டர் சிஸ்டம். பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ் ரோமனை பத்தி, அந்நிய நாடுகளை பத்தி தான் இருந்துச்சு. அங்கொன்று இங்கொன்றுமா தான் நம்மளுக்கு கிடைக்கலையே ஒழிய பரவலாக நிறைய பகுதிகளில் மக்கள் பயன்படுத்தினதாக நமக்கு நிறைய நாணயங்கள் கிடைக்கல. நிறைய திருவிழாக்கள் கொண்டாடி இருக்காங்க. அதுல முக்கியமான திருவிழாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை திருவிழா கொண்டாடி இருக்காங்க, ஓணம் திருவிழா கொண்டாடி இருக்காங்க, அதுக்கடுத்து இந்திர விழா கொண்டாடி இருக்காங்க, ஊழி விழா அப்படின்னு ஒண்ணு கொண்டாடி இருக்காங்க உறையூர்ல. இது எல்லாம் அந்த காலத்துல நம்ம மக்கள் கொண்டாடின திருவிழாக்கள். பரியல் சிஸ்டம் 4 முறை இருந்திருக்கு. அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்ய முறை 4 இருந்திருக்கு. 1 கிரிமேஷன். அந்த திருவிழாக்கள் இன்னொரு முறை சொல்ல முடியுங்களா? எழுதிக்கோங்க. கார்த்திகை விழா கொண்டாடி இருக்காங்க, கிருத்திகை டே அப்படின்னு. அதுக்கடுத்து ஓணம் திருவிழா கொண்டாடி இருக்காங்க, தை நீராடல் கொண்டாடி இருக்காங்க, காமன் விழா கொண்டாடி இருக்காங்க, காம தகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத இந்திர விழா கொண்டாடி இருக்காங்க. குறிப்பா இந்திர விழா சோழ நாட்டுல கொண்டாடி இருக்காங்க.
இசை விழா கொண்டாடி இருக்காங்க. 12 நாள், 28 நாள் இசை விழா கொண்டாடி இருக்காங்க. அதுக்கடுத்து இறந்தவர்களை 4 முறையில பூசிருக்காங்க. ஒண்ணு கிரிமேஷன், எரிக்கிறது. 2 ஆண் பரியல், முதுமக்கள் தாலியில வச்சு புதைக்கிறது. 3 மலையில தூக்கி எறிஞ்சிருது, நாய் நரிக்கு இங்க. 4வது சாதாரணமா புதைச்சிடுறது. இந்த 4 முறைய செஞ்சிருக்காங்க. அவங்க காலத்துல இடுகாடு அப்படின்றது சங்க காலத்துலதான் இருந்திருக்கு. இடுகாடு அப்படிங்கிறது இலக்கியங்கள்ல பார்க்கும் பொழுது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இனியவை 40ங்கிற இலக்கியத்துலதான் பெண்களை 7 பருவங்களாக பிரிச்சிருக்காங்க. பேதை, பிதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் அப்படின்னு 7 பருவத்தை இனியவை 40 இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கறதுதான் இந்த பெண்களுக்கான 4 குணங்களை சொல்லியிருக்காங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. கற்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சோசியல் ஸ்டேட்டஸா சங்க காலத்துல இருந்திருக்கு. அதுக்கடுத்து டோப்போகிராபிக்கல் டிவிஷன். அதுல பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஹில்லி மவுண்டைன்ஸ் ரீஜன் குறிஞ்சி. பாஸ்டோரல் ரீஜன் முல்லை. ஃபர்டைல் ரீஜன் மருதம். கோஸ்டல் ரீஜன் நெய்தல். லாஸ்ட் இட்ஸ் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி லேண்ட் பாலை. எக்கானமி, சங்கம் பீரியட்ல இருந்த எக்கானமி, அக்ரிகல்ச்சர் இஸ் த மெயின் ஆக்குபேஷன். அக்ரிகல்ச்சர் இருக்கு. அந்த லேண்டு, அதாவது ஃபர்டைல் லேண்ட் இருந்திருக்கு, அதுக்கு பேரு மருதம். எல்லா நிலத்திலையுமே விவசாயம் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் பாலை. இந்த அக்ரிகல்ச்சரை பத்தி 2 மிகப்பெரிய இலக்கியங்கள் சொல்லியிருக்குது. புறநானூறும் இறையனார் அகப்பொருள், இது 2லயும் சங்ககால அக்ரிகல்ச்சரை பத்தி சொல்லியிருக்காங்க. ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்ந்ததாக சொல்லுது இலங்கையினுடைய அந்த தீபவம்சம், மகாவம்சம். அப்ப இருக்க சேர சோழ பாண்டிய நாட்டுல 2 லட்சம் பேர் வாழ்ந்ததாக சொல்லியிருக்கு அக்ரிகல்ச்சரிஸ்ட். அதுக்கடுத்து நீர் மேலாண்மை அவங்க காலத்துல இருந்திருக்கு. இரிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம கரிகால் சோழன் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராண்ட் அணைக்கட்டு இருந்திருக்கு. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருந்திருக்கு. கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஒர்க்கர்ஸ், ஆர்டிசன்ஸ், கொல்லர்ஸ், பிளாக் ஸ்மித்ஸ், ஸ்மித்ஸ். இந்த ஸ்மித்ஸ் கம்மார் இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா அவங்க. ஆர்டிசன்ஸ் வினயனார்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் ஸ்மித்ஸ் கொல்லர்னு சொல்லியிருக்காங்க.
கார்பெண்டர் வந்து தச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகரத்துகள்ல யவனர்கள், அந்நிய அயல் தேசத்தவர்கள் வந்து யவனர்கள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கடுத்து வீவிங் நடந்திருக்குது. அது வந்து பெருப்புலஸ் ஆஃப் எரித்ரியன்சி அப்படிங்கிற நூல்லையும் சிலப்பதிகாரத்திலையும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கால்நடைகள் வளர்த்திருக்காங்க, கேட்டல் பிரீடிங். அவங்களுக்கு பேரு ஆயர், கோவலர், ஆந்தார், இடையர், இடைமகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பெண்டரி இருந்திருக்கு. அதை பத்தி புறநானூறு சொல்லுது. பிளாக் ஸ்மித்ஸ் இருந்திருக்காங்க. அதை பத்தி அகநானூறும் நற்றினையும் சொல்லுது. ட்ரேடு, அவங்க காலத்துல பார்ட்டர் சிஸ்டம் இருந்திருக்கு. இன்லேண்ட் ட்ரேடு இருந்திருக்கு. ஃபாரின் ட்ரேடு இருந்திருக்கு. ஃபாரின் ட்ரேடு பத்தி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லுது. சுங்கவரி வசூல்ஸ் இருக்காங்க, டோல் டாக்ஸ் வசூல்ஸ் இருக்காங்க. அதை பத்தி பெரும்பானாற்றுப்படி சொல்லுது. பட்டினப்பாலையும் சொல்லுது, டோல் டாக்ஸ் வசூல்சாங்க அப்படின்றத பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையும் சொல்லுது. நிறைய மார்க்கெட் இருந்ததாக மதுரை காஞ்சி சிலப்பதிகாரம் இது ரெண்டுலயும் சொல்றாங்க. நிறைய சந்தைகள், அங்காடின்னு சொல்றாங்க. இந்த அங்காடி ரெண்டு, ஒன்னு அல்லங்காடி நைட்ல இருக்கிறது, இன்னொன்னு நாலங்காடி டே டயத்துல இருக்கிற மார்க்கெட். சார் ஒரு 8 மணிக்கு முடிச்சுக்கலாம் சார். முடிச்சிடலாம் சார், முடிஞ்சு 8 மணிக்கு அவ்வளவுதான். சரிங்க சார். சரி சரிங்க சார், அவ்வளவுதான். டைம்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி அகப்பாடல், அகநானூறு ரெண்டு சொல்லுது. ட்ரேடு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்லேண்ட் ட்ரேடு அந்த ஃபாரின் ட்ரேடு ரெண்டுமே இருந்திருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெரிப்புலஸ் ஆஃப் எரித்ரியன்சிங்கிற நூலும் பட்டினப்பாலையும் சொல்லுது. சீ போர்ட் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காவிரி பூம்பட்டினம் மிக முக்கியமான துறைமுகமா இருந்திருக்கு. முசிறி, தொண்டி, இந்த மூணும் மிக முக்கியமான துறைமுகங்களாக அந்த காலத்துல இருந்திருக்கு. இது சங்க காலத்தினுடைய எக்கானமி. நீ இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பாண்டியாஸ் பத்தி அடுத்து நம்ம பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ரொம்ப பொறுமையா, ரொம்ப இலகுவா, ரொம்ப எளிமையா, அவருக்கே உரித்தான பாணியில சார் எப்ப பேசும்போது ரொம்ப அதிர்வு இல்லாம பேசக்கூடிய ஒரு நபர், ஆழ்ந்த அறிவுக்கு சொந்தக்காரர். நீண்ட காலமாக கல்லூரியில வந்து மதிக்கக்கூடிய பேராசிரியர்கள்ல மிக முக்கியமான ஆளுமை பொருந்திய பேராசிரியர். அவருடைய வகுப்பை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட சேர்ந்து நானும் பயணிச்சேன். ரொம்ப அருமையா வரலாற்று தரவுகளை வந்து ரொம்ப அருமையாக அவருக்கே உரித்தான அந்த நேர்த்தியான பாணியில வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் அதாவது அவர் பொதுவா கிளாஸ் எடுக்க ஒத்துக்க மாட்டாரு, கேட்டுக்கிட்டு வந்திருக்காரு. இன்னொரு வகுப்பு எடுப்பாரு சார் ஒத்துக்காரு. அந்த வகுப்புல இன்னும் தமிழ்நாடு வரலாறு சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த நிறைய தகவல்கள் உங்களுக்காக தர இருக்காரு. அவருக்கு உங்கள் சார்பாகவும் ஃபவுண்டேஷன் அனைவரும் சார்பாகவும்
வெர்சடைல் நாலேஜ் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்பாளர்கள் தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூத்த பேராசிரியர் நம்மோடு பேசுறது அப்படின்றது, அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகள் கல்வி அனுபவம் கொண்டவர். அவரு பேச்ச கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம், அப்படி நம்ம திருப்பி பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமா டைப் பண்ணிருக்கோம் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், இப்போ நம்ம மதுரையில இருந்து சமணப்படுகைகள் அதிகமா இருக்குல்ல சார், இப்போ சமணர்கள் அதிகமா வாழ்ந்தாங்கல்ல சார்? ஆமாங்க சார், நம்ம உத்தமபாளையத்துல கூட இருந்தாங்கல்ல. இப்ப அந்த மதுரையில இருந்த சமணர்கள்லாம் இப்ப எங்க, அவங்களுடைய சந்ததிகள்லாம் எங்க மூவ் ஆயிருக்காங்க சார்? முதல்ல இருந்த சமணர்கள் வந்து சார் அதாவது அத 3 பிரிவா பிரிக்கலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பிரிவினர். அது ரொம்ப வளர்ச்சியான காலம். அந்த காலத்துல எழுதப்பட்டதுதான் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ள 27 சமண குகைகள் உள்ள ஏறத்தாழ 71 கல்வெட்டுகள் மதுரையை சுத்தி இருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி பக்தி இயக்கம் வருது. பக்தி இயக்கம் வந்த உடனே இந்த மூவர்கள் இருக்காங்கல்ல, அப்பர், சம்பந்தர், சுந்தரர், இவங்க காலத்துல கூன் பாண்டியன் காலத்துல பாண்டிய நாட்டுல சமண சமயம் வந்து தாழ் நிலைக்கு செல்கிறது. அதுதான் சொல்லுவாங்க, 8000 சமணரை வந்து இந்த வாதங்கள், அனல்வாதம் புனல்வாதம் பண்ணி அவங்கள கழுவேத்தினாங்க அப்படின்னு சமணத்தை அப்ப ஒழிச்சாங்க. அவங்க எல்லாம் அப்படியே எங்க போயிடுறாங்க, திருநெல்வேலி சைடு போயிடுறாங்க. அதுக்கடுத்து வடார்காடு மாவட்டத்துக்கு போயிடுறாங்க. திரும்ப அவங்க 9ஆம் நூற்றாண்டுல வர்றாங்க. 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் அடங்கிய எல்லா அதுல பர்டிகுலரா நம்ம தேனி மாவட்டத்துல உத்தமபாளையமும், இந்த நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பூதிபுரம் இருக்கா இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்க வாழையாத்துப்பட்டி, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து உத்தமபாளையம் கோயில் வந்து அந்த சிற்பங்களை செய்வதற்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கெல்லாம் சமணர்கள் இருந்ததுனாலதான் இப்ப அவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா மதம் மாறி இருக்காங்க. சமணர்கள் பின்பற்றிய எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றோம். சங்க காலத்துல உங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் சிஸ்டம் கிடையாது, அதாவது விரதம் இருக்க சாப்பிடாம அந்த முறை கிடையாது. அதே மாதிரி சமணர்கள் காலத்துல உட்கார வச்சு புதைக்கிற பரியல் சிஸ்டம் கிடையாது. சமணர்கள் தான் உட்கார வச்சு புதைச்சாங்களே ஒழிய நம்ம தமிழர்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. இப்ப இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா சமணர்கள்ட்ட இருந்து வந்துச்சு. அத மன்னர்கள் ஆதரிக்காதனால, மன்னர்கள் வெறுத்ததுனால இந்த சமணர்கள் எங்கு சமணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த பகுதிக்கு போயிடுறாங்க. இருந்தவங்க என்ன பண்றாங்க, சமணத்தில் உள்ள கொள்கைகளை இண்டத்தை அவங்க வச்சுக்கிட்டு தமிழர்களாக, அதாவது வைதீக சமயத்தை பின்பற்றுவவர்களாக நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனா சமணத்தை பின்பற்றினவங்க தான் நம்ம எல்லாம். மன்னர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பா இருந்ததுனால நம்ம சமணத்தை விட்டுட்டு சைவத்துக்கு மாறி இருக்கோம், வைணவத்துக்கு மாறி இருக்கோம். வைணவ சமயத்துல இருக்கிறவங்க பாதி பேர் சமணத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா சமண சமயத்துல இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கரர்கள்ல ஒரு 3 தீர்த்தங்கரர்கள் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள், அதாவது லார்டு கிருஷ்ணாவுடைய சொந்தக்காரங்க. அதனால அவங்களும் மோரார்லெஸ். அவங்க படுத்திருக்காங்க, விஷ்ணு படுத்திருக்கிறாரு பாம்பனையில, அவங்க நிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால சமணர்கள் எங்கேயும் போகல, மதத்தை பேர் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சரிங்க சார், முடிச்சுக்கலாம் சார். ரொம்ப ஐயா வணக்கம். ஐயா ஒரே சொல்லுங்க. யாரோட கேள்வி கேக்குறாங்க? நான் தான் ஐயா. இந்த மாமல்லபுரத்துல சங்ககால துறைமுகம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அது என்ன பேருங்க, என்ன துறைமுகத்தினுடைய பேரு? மல்லை. மல்லை.
மல்லை துறைமுகம் இல்லைங்க? அங்கதான் இந்திர விழா கொண்டாடினாங்க. ஓ, இந்திர விழா சோழர்கள் கொண்டாடினாங்க இல்லைங்களா? ஆமா. அது கொண்டாடினது வந்து மல்லையில தான். சரி சரி, நன்றி ஐயா. இன்னொரு சந்தேகங்க ஐயா. கொற்கை ஒரு இடம் இருந்தது ஐயா, பாண்டிய நாட்டுல கொற்கைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது இப்ப அந்த துறைமுகம் வந்து அழிஞ்சு போயிட்டு இப்ப இருக்குது. ஆமா, அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போயிட்டு இல்ல, கொற்கைங்கிற ஊர் வந்து கடலுக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த ஊர் இன்னைக்கு கரையில இருக்கு. ஓ, சரிங்கய்யா சரிங்கய்யா. அது மெரைன் ஆர்கியாலஜில கடலுக்குள்ள இருக்கிற பொருட்கையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, சரிங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸுங்க. நல்ல நல்ல கேள்வியா கேட்டீங்க. சரிங்க சார், முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க கட் பண்ணிக்கங்க சார். கிருஷ்ணகுமார் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஒரு சந்தேகங்க. இப்ப தேர்வுக்கான இது வந்துருச்சுங்க, ஹால் டிக்கெட் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு பார்ட் 3 வந்து அவங்க போட்டிருக்கிறது வந்து 300 வேர்ட்ஸ் தான் ஆன்சர்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்ப அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு செஷன் மாதிரி கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தோணுது இல்லையா? பிளான் பண்ணிருக்கோம் சார். சரி. அதுல 6 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாங்க. 6 ஹெட்டிங்கை ஃபுல்லா முடிச்சுட்டு அதை எப்படி, அதுக்குதான் நம்ம ஒரு 20 கொஸ்டின் ரெடி பண்ணி போட்டிருந்தோம். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஒரு 20 கொஸ்டின் ரெடி பண்ணி போட்டுட்டு அது நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 300 பக்கத்துக்குள்ள எழுதுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடுங்கன்னு சொன்னோம். சரிங்க. ஒரே ஒருத்தவங்க தான் போட்டிருக்காங்க, மத்த யாருமே அதை என்னன்னு கன்சிடர் பண்ணாம. நான் முதல்ல இருந்து வகுப்பு அட்டன் பண்ணலங்க. நான் இப்ப கடந்த ஒரு 2 நாளா தான் அட்டன் பண்ண முடிஞ்சதுங்க. அதனால அந்த இதை பண்ண முடியல. உங்களுக்கு மாதிரி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. கண்டிப்பா திருப்பி கூட அந்த கொஸ்டினை திருப்பி குரூப்ல கூட போடுறேன் சார். அந்த பேப்பர் 1 கொஞ்சம் ரிவைஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்கனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேதி வந்து நெருங்கிருச்சுன்றதுனால எல்லாரும் இனிமேதான் கொஞ்சம் இன்னும் முனைப்போட அட்டன் பண்ணுவாங்க. இல்ல, தாள் 1 திருப்பியும் ரிவைஸ் பண்றதா? இப்ப என்னன்னா, தாள் 1 திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த பேப்பரை போக்கஸ் பண்ணணும். ஏன்னா தேர்ட் பேப்பர் தான் உங்களுடைய வின்னிங் பாயிண்ட். ஆமாங்க. போக்கஸ் பண்ணீங்கன்னா தான் வின் பண்ண. சப்ஜெக்ட் எல்லாருமே படிச்சிருவோம். நம்ம சப்ஜெக்ட் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். கண்டிப்பா நடத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம அதை வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம் சார். எல்லாத்துக்கும் ஷெட்யூல் போட்டிருக்கோம், ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டிருக்கோம். அந்த ஷெட்யூல் படி தான் அன்னைக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் வேணா ஹலோ ஐயா, கொஸ்டின் வேணா திருப்பி குரூப்ல போட்டு வரேன் சார். கண்டிப்பா நான் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஐயா நன்றிங்க ஐயா. இல்ல, அந்த 20க்குள்ளதான் மேடம் திருப்பி கொஸ்டின் வரும். 20க்குள்ளதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தேர்ட் பேப்பர்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல